9 வீடு எங்க பாப்பாக்கோசரம் நான் மாத்திருப்பேன். எங்களை எல்லாரும் புறக்கணிச்சா இப்ப எங்க வீட்டுல இருந்து எங்களை யாரையும் துரத்த முடியாது. நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம். எங்களுக்கு ஒரு 4 ஒரே பாத்ரூம் தான், 4 வீடு யூஸ் பண்ணுவோம். இந்த வீடு செலெக்ஷன் வந்து ஸ்டாலின் ஐயாது. அதுல உள்ள இருக்க ஒவ்வொன்றும் எங்களை கேட்டு என் குழந்தை 2 கண்ணத்தோட பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு வயசுல எடுத்திருப்பீங்க? அது ஒரு 4 மாசம் குழந்தையில எடுத்தது. டானியாக்கு பிரியாணி பிடிக்கும்னு சிஎம் சார் வர தெரியும். அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ரொம்ப சொறி எடுக்கும், அரிப்பு அதிகமா இருக்கிறதுனால அப்ப டாக்டரே கேட்டாங்க, உங்க வீட்டுல ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப காசு பணம் வந்த பிறகு நாங்க கடை கட்டி டானியா கடை, டிஃபன் கடைன்னு நாங்க எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முகச்சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட டானியா பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவுகளை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தனியா வீடும் கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வீட்டினுடைய ஹோம் டூர் தான் நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஹாய் டானியா, எப்படி இருக்க? ஸ்கூலுக்கு போலையா இன்னைக்கு? இன்னைக்கு லீவ் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. சோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா? ட்ரீட்மெண்ட் இருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. சோ டானியாக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? 3 சர்ஜரி பண்ணிருக்கோம்க்கா. இன்னும் 3 சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. வீடு வந்து வெளியே இருந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் வந்து ஒரு ரொம்ப அழகா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுச்சு? லைஃப் எப்படி மாறுச்சுன்னா, இப்ப சொந்த வீடுன்றப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களை எத்தனையோ வாடகை வீட்டுல பிறக்கணுச்சாங்க, எங்களுக்குன்னு வீடு இருக்கு, எங்களை யாரும் வெளியே அனுப்ப முடியாது. அதோட உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வாடகை வீட்டுல இருக்கும் போது எங்களை துரத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க, நாங்க இங்க இருக்கோம், எங்களை வந்து யாராலையுமே துரத்த முடியாது. அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு? அந்த ஒரு உணர்வு உண்மையிலே வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும்க்கா. ஏன்னா வீடு வந்து நானே 9 வீடு கிட்ட மாத்திருப்பேன். வீடு இல்ல, ஆமா 9 வீடு எங்க பாப்பாக்கோசரம் நான் மாத்திருப்பேன். எங்களை எல்லாரும் புறக்கணிச்சா இப்ப எங்க வீட்டுல இருந்து எங்களை யாரையும் துரத்த முடியாது. எனக்கு சொந்த வீடுன்றது ரொம்ப சந்தோஷம். எங்க பாப்பாவே அடிக்கடிக்கு சொல்லுவா, அம்மா எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு, எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. நாங்க ஸ்டாலின் ஐயாண்ட கோரிக்கை வச்சு எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. இப்ப அவளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, எங்களுக்கும் சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே வந்து ரொம்ப அப்படியே சொல்லிருக்கீங்களா எல்லார்கிட்டயுமே சொந்த வீடு எல்லாம் இருக்கு அப்படின்னு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயாவது இன்வைட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது இன்வைட் பண்ண முடியாது. இப்ப சொந்த வீடு, நம்ம வீடு, யார் வேணா இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? வீட்டுக்கு வாங்க, எங்க சொந்த வீடு இருக்கு இப்ப அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் சொல்லிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். வீடு வந்து நாங்க அங்கிருந்து நடந்து வரும்போதே நான் நிறைய இடம் பார்த்தேன். இப்ப வீடை தாண்டி வந்து முன்னாடியும் நிறைய இடங்கள் வந்து இருந்துச்சு. ஏன் அந்த முன்னாடி ஒரு இடம் நீங்க கேட்டீங்களா, அந்த முன்னாடி கொஞ்சம் காலியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்கக்கா, எங்களுக்கு நாங்க கேட்டிருந்தோம். அந்த இடம் ஃபுல்லா இருக்கு. நாங்க கடை, இட்லி கடை போட்டுட்டு இருக்கேன். நான் தள்ளு வண்டி வச்சு இங்கதான் போட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் லாஸ்டா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் கடை ஏதாச்சும் ரெடி பண்ணி நாங்க இருக்கிறதுக்கு. ஓகே. ஆனா முன்னாடியும் வந்து தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. தள்ளுவண்டி கடை வச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஏன் எடுத்துறீங்க? வேற வேலை ஏதாவது பாத்தீங்களா? இல்லக்கா, இந்த இடத்துல அதிகமா வருமானம் இல்ல, எங்களுக்கு இட்லி கடை வியாபாரம் இல்ல, அதனால நாங்க இப்ப கொஞ்சம் போடல. ஓகே. ஒரு விஷயமே வந்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. சோ இது எல்லாமே வந்து உங்க செலக்ஷனா? எப்படி நடந்துச்சு இந்த வீடு கட்டுற ஒரு விஷயம்? இந்த வீடு செலெக்ஷன் வந்து ஸ்டாலின் ஐயாது. அதுல உள்ள இருக்க ஒவ்வொன்றும் எங்களை கேட்டு எங்களோட விருப்பத்துக்கு பார்த்து ஒவ்வொன்றும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அப்ப உள்ள எப்படி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்குன்னு உள்ள போய் பாத்துறலாமா? கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க. இது எங்க வீட்டு கிச்சன் இருக்கா. ஓகேக்கா, உள்ள போய் பாத்துறலாமா? கண்டிப்பா வாங்க. வாங்கக்கா. எங்க வீட்டு கிச்சன் சிம்பிளா தான் இருக்கும். நாங்க ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் எங்க வீட்டுல இருக்கு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாலும் எங்களுக்கு வீடு பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த கிச்சன்ல வந்து இன்னைக்கான சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதா? இல்ல, இன்னைக்கு பாப்பாக்கு லீவு, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் செய்யும். பொறுமையா தான் செய்வீங்க. சோ சமையல்னு ஒண்ணு எல்லாருக்குமே இப்பெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு மேல அவ்வளவு பிரியம் இருக்கும். சோ இப்ப நம்ம டானியா குட்டிக்கு என்ன பிடிக்காது அவங்க சொல்லுவாங்களா? என்ன பிடிக்கும் டானியா குட்டி உங்களுக்கு? பிரியாணி தான் பிடிக்கும் சொல்லிருக்கீங்களா? எங்க ஃபேவரட் எல்லாம் பிரியாணி அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்றது உண்டா? ஓகே. சோ நீங்க சொல்லுங்க. டானியாக்கு பிரியாணி பிடிக்கும்னு சிஎம் சார் வர தெரியும். ஏன்னா அவரு சர்ஜரி பண்ணி இருக்கப்போ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கப்போ, டானியா என்ன பண்றீங்க, நல்லா படிக்கணும்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. நாசர் ஐயாக்கும் சரி, ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி, டானியாக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு உண்மையிலே தெரியும். கிச்சன் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. டானியாக்கும் வந்து என்ன பிடிக்கும் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. சோ இப்ப அடுத்ததா என்ன ரூம் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்துடலாமா? வாங்க, அடுத்த ரூம் பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க. இதுதான் எங்களோட பெட்ரூம். ஓகே, உள்ள போய் பாத்துறலாமா? வாங்க. கண்டிப்பா வாங்க.
வீடு ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க, ஏசி எல்லாம் மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஏசிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏசிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, சொல்லுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு சர்ஜரி பண்றப்ப எங்களை வந்து ஏசி ரூம்ல தான் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு அந்த வீட்டில் வசதி இல்லை, ஃபேன், டவர் ஃபேன் அது கூட இல்லை, மேல் ஃபேன் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ரொம்ப சொறி எடுக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ டாக்டரே கேட்டாங்க, உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் வீட்டில் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு இந்த ஏசி வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து மாதாவரம் தொகுதியை சேர்ந்த சுதர்ஷன் ஐயா, எம்எல்ஏ ஐயா எங்களுக்கு உதவி செஞ்சார். இப்போ எங்கள் பாப்பா அதிக நேரம் இருந்தாங்கன்னா வீட்டில் இந்த ஏசியோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த தொடையில் சர்ஜரி பண்ணதுனால ரொம்ப அரிப்பு எடுக்கும், அதனால் அவள் கூலிங்காக இருந்தால் அது நல்லதுன்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் சொன்ன அடுத்த நிமிஷமே எங்கள் வீட்டில் வந்து ஏசி மாட்டினாங்க. அவருக்கு எப்படி தெரியும் நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி சொல்றாங்க? அவ வந்து அடிக்கடிக்கு வந்து பார்க்க வருவாங்க. அங்க செக்அப் பண்ணும்போதே வரப்ப அவங்க முன்னாடியே டாக்டரும் கேட்டிருந்தாங்க, எம்எல்ஏ ஐயா முன்னாடியே. சரி எங்களால் முடியும், நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்ப ஏசி ஃபிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், அப்போ ஏசி ஃபிக்ஸ் பண்ணியே தான் இருந்துச்சு. நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வரப்ப இப்போ நிம்மதியாக தூங்குறா, ஏசி இருக்கு போய் எங்களுக்கு நிம்மதியா தூங்கலாம். ஓகே, முதல்ல நம்ம சொல்லும் போதே வந்து ஒரு சொந்த வீடு அப்படின்றதே ஒரு கனவுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு சொந்த வீடு பிளஸ் ஏசியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி அப்புறம் தானியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த ஏசி இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ஏன்னா நாங்கள் ஒரே ரூம்ல கிச்சன் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரும் நாங்கள் அந்த ஒரு ரூம்ல தான் இருப்போம். இப்போ எங்களுக்குன்னு ப்ரைவேசியாக ஒரு பெட்ரூம் இருக்கு. இப்போ பாப்பா டிவி பார்க்கறதுக்கு தனியாக ஒரு ஹால் இருக்கு, நாங்கள் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். மழை வரப்போ வீடு ஒழுகும், தண்ணி இருக்காது, தண்ணி நம்ம வெளியே இருந்து தான் தூக்கிட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே தொடர இடம்லாம் பைப் இருக்கு, எங்களுக்கு தண்ணி வசதி இருக்கு. லெட்டின் பாத்ரூம் கூட ஒரே 4 வீடு இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். இப்போ எங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்கப்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து 9 வீடு வந்து மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வீட்ல இந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததா, இல்ல எல்லா வீட விட இதுதான் பெஸ்டா இருக்குன்னு? எங்க வீடு எனக்கு பெஸ்ட், ரொம்பவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்க சொல்லுங்க டானியா குட்டி, உங்களுக்கு வந்து வீட்லயே வந்து பிடிச்ச ரூம் இதான் நினைக்கிறேன், ஏன்னா ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பிடிச்ச ரூம் இதானா? ஓகே, சோ இந்த ஹோம் ஒர்க்லாம் வந்து இங்க தான் பண்ணுவீங்களா நீங்க? தம்பி கூட இங்க தான் விளையாடுவீங்க. சோ விளையாடுறது, ஹோம் ஒர்க் பண்றது எல்லாமே வந்து இங்கதான். ஓகே ஓகே, சோ மோஸ்ட்லி இதே ரூம்ல தான் இருப்பீங்களா நீங்க? உங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி நினைப்பீங்களா, இல்ல எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? எல்லாரும் இருப்பாங்க. சோ இவங்களும் வந்து அப்பப்போ கூடுவாங்களா, நீங்களும் இருங்கம்மா ஏசிக்குள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் நம்ம போய் பாத்துடலாமா ஹால்ல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம்? கண்டிப்பா வாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் நீங்கள் அந்த உள்ள ஏசி பார்த்த மாதிரியே இந்த டிவியும் ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணது தான். எங்கள் பாப்பா வந்து ஃப்ரீ டைமில் டிவி பார்க்கட்டும், நியூஸ்லாம் பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி எங்களுக்கு இது ஒரு அண்ணன் கொடுத்தாரு. வாழ்வின் மூலமா அசோக் சார் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ டானியா நிறைய டிவி பார்ப்பீங்களா, இல்லை எப்பவுமே உள்ள ஹோம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஹோம் ஒர்க் எல்லாமே ஃப்ரீ டைம்ஸ்ல டிவி. ஸோ நாங்கள் வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகும் போதே வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு யூனிக்கா அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போதே வந்து நம்ம சிஎம் ஸ்டாலினுடைய போட்டோ இருந்தது. ஸோ இது வந்து ஏன் வச்சிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? ஏன்னா நீங்க வந்து சொல்லும் போதே வந்து ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு குலதெய்வம் எங்க ஸ்டாலின் ஐயா தான். ஏன்னா எவ்வளவு கோயிலுங்களுக்கு நாங்க போனோம், எந்த இடத்துலயும் எங்களுக்கு குழந்தைய வந்து சரி செய்ய எங்கேயும் முடியாது. எங்க ஸ்டாலின் ஐயா ஆட்சியில என் குழந்தைய நான் கேட்ட உடனே என் குழந்தைய சரி பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு இருக்க வீடு இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தேன், நாங்க சொந்த வீட்டுல இருந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேட்டி கொடுக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு போட்டோ இருக்கணும். கண்டிப்பா அவர் போட்டோ இருக்கணும். எங்க ஃபேமிலியில ஒருத்தர் எங்க ஸ்டாலின் ஐயா. ஓகே, எப்பயாவது இந்த வீடு வந்து பாத்துருக்காரா அவர்? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணிருக்காங்க, வீடியோ கால்ல ஃபோன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடியோ கால் பண்ணிருக்காங்க. நீங்க அவர் காமிச்சீங்களா வீடியோ கால்ல, இதான் சார் வீடு? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காமிச்சிருக்கோம். நாங்க வீடு கிரௌ ப்ரோசஸ் செஞ்சிருந்தோம், நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும், எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்களே வீடு கட்டி இருந்தால் இவ்வளவு செலவு பண்ணி நாங்க செஞ்சிருப்போமான்னு தெரியல. ஒரு பொருள் செஞ்சு ஒரு பொருள் செய்யாம தான் பெண்டிங்ல விட்டுருந்துருக்கோம். எங்களுக்கு ஹால் பார்த்துருக்கீங்க, பெட்ரூமு உள்ளே எங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. ஏன்னா நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ ஒரு போகிற மாதிரி இருந்தால் கூட நாங்கள் உள்ளேயே அவளை நாங்கள் வச்சு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ பண்ணிக்கலாம். நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், எங்களுக்கு ஒரு 4 ஒரே பாத்ரூம் தான், 4 வீடு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹைஜெனிக்காக இருக்காது. இப்போ எங்களுக்கு தனியாக இருக்குது. வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு கேட்டு செஞ்சாங்க. ஒரு மோட்ரு போடுறதுல இருந்து எல்லாமே அவங்க வீட்டுக்கு எப்படி செய்வாங்களோ 24 ஹவர்ஸும் அரசாங்கத்துல இருந்து எங்க வீட்டுல வந்து எல்லாமே அவங்க வீட்டுல செய்யற மாதிரி எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து சொல்லும் போதே வந்து இந்த செலவுகளை பத்தி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப செலவு பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடு கட்டுறதுக்கு முழுசா எவ்வளவு செலவாச்சு அப்படின்ற விவரம் ஏதாவது தெரியுமா?
எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த தொகை வந்துச்சு. 2,10,000 ரூபாய் எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற காசு எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான செலவு எல்லாமே நாசரையா மூலியமா அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நாசர் சார் தாண்டி வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் ஐயாவை சொல்லணும். எங்களுக்கு பட்டா கொடுக்குறப்பவே ஸ்டாலின் ஐயா கேட்டாரு, இந்த இடத்துல இந்த அமௌண்ட்ல கட்ட முடியுமான்னு சொல்லி அவர் கேட்டாரு. அப்ப நாசர் ஐயா சொன்னாரு, நாங்க பாத்துக்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அது சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா கூட இருந்து தானியா வீட்டை கட்டுற வரை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி அங்கேயே ஸ்டாலின் ஐயா நாசர் ஐயா கிட்ட தெரியப்படுத்தினாரு. எங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்த காமிச்சு பூமி பூஜை போட்டு எல்லாமே ஒரு ஃபேமிலியா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்த. அப்படியே வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான குழந்தை இருக்கு, டேனியாவா அது? ஆமாங்க, டேனியா தான். எந்த ஒரு வயசுல எடுத்திருப்பீங்க? அது ஒரு 4 மாசம் குழந்தையில எடுத்தது. ஓகே ஓகே, வீடு ஃபுல்லாவே நம்ம வந்து சுத்தி முத்தி பாத்துட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அட்டாச்டு பாத்ரூமும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா வந்து எவ்வளவு இருக்கும்? 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனா வீடு எவ்வளோ கட்டியிருக்காங்க தெரியல. முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னோம். நாங்க இட்லி கடை தான் தள்ளு வண்டியில வச்சு போட்டுட்டு இருக்கோம். ஒரு கடை மாதிரி கட்டலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி நாங்க முன்னாடி வச்சிருக்கோங்க. கொஞ்சம் காசு பணம் வந்த பிறகு நாங்க கடை கட்டி டானியா கடை, டிஃபன் கடைன்னு நாங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எங்க ஸ்டாலின் ஐயா எவ்வளோ உதவி செஞ்சாரு. நாங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நாங்க உதவி செய்வோம். என் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டது டாக்டர். ஏன்னா நாங்க குழந்தைய வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல எங்களை புறக்கணிச்சாங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியில வந்து எங்களுக்கு கூப்பிட்டு சர்ஜரி பண்ணி என் குழந்தை 2 கண்ணத்தோட பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க கடையே வந்து டானியா கடை தான் வைக்க போறீங்க. அது பிளான் பண்ணிட்டீங்க அப்போ? ஆமா, நீங்க பேசும்போதே சொல்லுவீங்க மேல வந்து இந்த கூலிங்காக எல்லாம் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு. இப்ப கண்டிப்பா நம்ம மொட்டை மாடியும் போய் பார்க்கணும் இல்லையா? சோ அங்கேயும் போய் பாத்துடலாமா? கண்டிப்பா வாங்க. எங்களோட விருப்பம்படியே தான் நாங்க கூல் டைல்ஸ் சொல்லியிருந்தாங்க. கூல் டைல்ஸ் கீழே பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஹைட்டா போட்டாங்க. ஏன்னா மழை தண்ணி எங்கேயும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டா போட்டிருக்காங்க. நாங்க விருப்பப்பட்டது எல்லாமே போரு. ஏன்னா நாங்க வாடகை வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம், தண்ணி இல்லாம தூக்குறது, அது போர் போட்டு கொடுத்தாங்க. பஞ்சாயத்துல வர தண்ணியும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டைல்ஸ்ல வந்து இந்த சன் ஹீட் வராம ஆமா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஓகே ஓகே, ஆனால் இல்லாம இருக்கிறதுக்கு. இப்ப இந்த மொட்டை மாடிக்கு வந்த போதே தெரிஞ்சது எனக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இருக்கு. இங்க வந்து சுத்தி முத்தி பார்த்தா நிறைய வீடுகளும் வந்து இருக்கு. சோ இந்த மெயின் ரோட்ல இங்க வீடு வேணும் அப்படின்றது உங்க விருப்பமா இல்ல கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த இடம் அலாட் பண்ணி கொடுத்திருந்தாங்க? கவர்மெண்ட் எங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்தது. மெயின்ல வேணும்னு சொல்லியிருந்தோம். எங்களுக்கு கடை போட வசதியா இருக்கணும், குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போக வசதியா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மெயின் ரோட்லயே கொடுத்துருக்கோம். கரெக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு இப்ப இந்த வீடு? ஆவடியில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? ஆவடியில இருந்து ஸ்ட்ரைட்டா ட்ரெயின் திண்ணனூர்ல இருந்து நாங்க இப்ப பக்கத்துல இருக்கோம். திண்ணனூர்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வண்டியில வர மாதிரி இருந்தா 10 நிமிஷம் நாங்க பக்கத்துல இருக்கோம். ஓகே ஓகே, இப்ப எல்லா வசதிகளுமே இருக்காங்க, கடைகள், ஸ்கூல் எல்லாமே பக்கத்துல? கடைகள், ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. ஓகே, சோ எல்லாமே வந்து மெயின் ரோட்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, சூப்பர் சூப்பர், தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹோம் டூரை பற்றி வந்து நீங்களும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து டானியா குட்டியும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. டானியா குட்டி, இதே மாதிரி வந்து ஏசி ரூம்ல எப்பவுமே ஜாலியாக இருங்க, சரியா? ஓகேவா? நல்லா படிங்க, ஏசி ரூம்லேயே வந்து அந்த ஹோம் ஒர்க் எல்லாமே பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, சூப்பர், தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச், நன்றி.